நடைபெறும் போது அவர் தொடர்பு கொண்டு பேசிய அந்த சார் யார், அந்த சாரோடு நீங்க அனுசரித்து போகணும்னு சொன்ன அந்த சார் யார் என்பதுதான் நாங்கள் கேட்கிற கேள்வி. அதை கண்டுபிடிக்க வேண்டிய கடமை யாரு? காவல்துறை. அதை சொன்ன திமுக ஏன் பயம் வருது? யார் அந்த சார் என்று கேட்டால் திமுகவிற்கு ஏன் கோபம் வருகிறது? அவர்கள் கட்சியில்தான் அந்த சார் இருக்கிறாரா என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். எங்க அப்பா குதிரையில நீ ஏன் மாட்டிக்கிற? நான் உன்னையா சொன்னோம். ஆனா இப்பதான் எங்களுக்கு பயம் வருது. சாருனாலே என் வீட்டுல வந்து போலீஸ் நிற்கிறோம். காலையில் ஒண்ணு இல்ல, ஸ்டிக்கர் தான் ஓட்ட போறோம், அதுக்கு 50 போலீஸ் வந்து நிற்கிறோம். ஏன் பயப்படுற? ஏன் அச்சப்படுற? நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த குற்றவாளி யாருன்னு தானே கண்டுபிடிச்சு இந்த மக்களுக்கு சொல்லுங்க. இந்த சார் யார் என்பதை அப்ப எங்களுக்கு என்ன போலுக்குது? திமுக பதட்டப்படுவது, அச்சப்படுவதை பார்த்தா, கருப்பை பார்த்தா பயப்படுது. கருப்பு துப்புடா போட்டு போதுங்க பொண்ணுங்க. கருப்பை பார்த்தாலே பயம். இதை பார்த்தா பயம், அதை பார்த்தால் பயம், இதை பார்த்தா எல்லாத்தையும் பார்த்தா பயம். ஏன் பயப்படுற? உனக்கு மடியில் கணம் இல்லைல்ல, பயம் இல்லைல்ல. உங்க ஆட்சியில் இருக்கிறவங்க யாராவது யாரும் மந்திரியில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களா? உங்க மாவட்ட செயலர் யாராவது சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களா? இல்லை திமுக இருக்க வேற யாராவது முக்கியஸ்தர் சம்மந்தப்பட்டிருக்காங்களா? நாங்கள் சொல்லலை. நீ ஏன் பயப்படுற? ஏன் அச்சப்படுற? இன்னும் கூட இவர் தான் அந்த சார் சொல்லிட்டு போங்க, கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போ. அதை தான் நாங்கள் கேட்குறோம். ஏன் பயப்படுற? யாரு டிஜிபி? விசாரணை அதிகாரி. அவர் விசாரணை அதிகாரி. உயர் நீதிமன்றத்தில் நல்லா அட்டிக்கிற மாதிரி தான் கேள்வி கேட்டான்ல. விசாரணையே முடியல. விசாரணை முடியறதுக்குள்ள இவர் ஒரு தான் குற்றவாளின்னு எப்படி நீ சொன்ன கேட்டாங்கல்ல. டிஜிபி எப்படி சொல்ல முடியும்? டிஜிபி விசாரணை அதிகாரி. அப்ப அந்த சார் யாருன்னா அவர் தான் அந்த சாரா? டிஜிபி மாட்டி விடுவோம் பொழுது. குற்றம் யார் செய்தாலும் கைது செய்யப்பட வேண்டும். நாங்க தான் சொல்றோம், குற்றம் யார் செய்தாலும், குற்ற நடவடிக்கையில யார் ஈடுபட்டாலும், எந்த கட்சியை சேர்ந்தவர் யார் ஈடுபட்டாலும் கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுல எந்த விதமான பாரபட்சமும் இல்லை. தலைமை முடிவு எடுக்கும். ஆமா, நீ எல்லாம் பேச விட்டுருவீங்க, அப்புறம் கேஸ் போடுவீங்க. எங்களுக்கு பேச விடு, கேஸ் போடு. தேதி இருந்தா ஆன்மை இருந்தா எங்களை பேச விடு, மைக் விடு, ஆர்ப்பாட்டம் பண்ண விடு, நாங்க பேசுறோம், அப்புறம் கேஸ் போட்டுக்கோ. நீ போடாத கேஸை நாங்கெல்லாம் பார்த்து தானே இருக்கிறோம். தேதி இல்லை உனக்கு. இது எதிர்த்து உண்மையாக போராட்டம் நடத்தப்பட வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.